எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்கள் பார்ப்போம். ஜூன் மாதம் 13ஆம் நாள் 13/6/2026 சனிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 30ஆம் நாள், கிருத்திகை, சிவராத்திரி. நாளை அமாவாசை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 8 மணி 30 நிமிடம் வரை. மாலை நல்ல நேரம் 4 மணி 30 நிமிடம் முதல் 5 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் 11 மணி 30 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 9 மணி 30 நிமிடம் முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை. குளிகை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை. யமகண்டம் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை. இன்றைய திதி 12 மணி 12 நிமிடம் வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. இன்றைய யோகம் 4 மணி 15 நிமிடம் வரை சதுஷ்பாதம், பின்பு திருதி. இன்றைய கரணம் 2 மணி 12 நிமிடம் வரை வணிசை, பின்பு பத்திரை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை. கன்னிராசிக்கு முழு சந்திராஷ்டமம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. ராசி பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்புகள் உண்டு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அதாவது இந்த செவ்வாய் நட்சத்திரத்தை விடவும் அதிகபட்சமான செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்த பயணம் ஒரு வெற்றி வாய்ப்பை தருகின்ற அமைப்பு. அதாவது வெற்றிங்கிறத விடவும் சாதாரணமா இல்லை, நீங்க முயற்சி செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கடாட்சங்கள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான ஒரு வகை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, வெற்றிகள் உண்டு. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா செலவுகள் மேலோங்கும். திருவாதிரை, புனர்பூசம் எவ்வளவுதான் செலவு கட்டுப்படுத்தணும், இன்னைக்கு இந்த வேலை தான் செய்யணும்னு நினைக்கும் போது புதுசா ஒரு செலவு நிற்கும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த நாள். அப்போ செலவுகளை கட்டுப்படுத்தலாம் முடியாது, வர செலவை நல்லபடியா செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நாள்ல இருக்கிறது. அதனால இந்த நாள் ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்துக்கு ஒரு பேர் போன நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களே, குரு சுக்கிரனோட சேர்க்கைங்கிறது தேவையில்லாத செலவுகள் குறைக்கப்படும், உதவிகள் மேலோங்கும், புதிய வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டு. உங்கள் உடம்பில் ஏற்பட்டிருக்கிற பிணிகளுக்கு நோய் தொந்தரவு மாறிவதற்கான வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால் ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, தேவையில்லாத செலவுகள் நீங்கும். அதாவது ஞாபக மறதி வரும். ஒரு விஷயத்த சொல்லாம சொன்னதா நினைச்சுக்கிட்டு நீங்க போய் செய்வீங்க, அல்லது தேதி மாதிரியே போய் சுத்திக்கிட்டு இருப்பீங்க. இந்த நாள்ல அந்த தேதி இல்லை, இருந்தாலும் இதுக்காக போய் நின்றுன்ற அமைப்புலாம் உங்களுக்கு இருக்கும். அதனால கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது சிறப்பை தரும்ங்கிறதுல உறுதியா இருங்க, கவனமா இருங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். கன்னிராசியை பொறுத்த மட்டும் இதெல்லாம் சந்திராசிரமம் தொடர்ந்துகிட்டு இருக்கிறதுனால புதிய முயற்சி எதுவும் ஈடுபடுவானா. பொதுவா ஒரு நல்ல விஷயம் செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா கூட கொஞ்சம் யோசிச்சு செய்யறதுங்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களே, துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடாட்சியங்கள் மேலோங்குகின்றது, அற்புதங்கள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களும் சரி, சாகமும் சரி, செலவுகள் கைக்கு மீறி போகும். அப்போ அந்த அளவுக்கு வரவுகள் உண்டு.
மகிழ்ச்சிகள் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் இந்த நாள் உங்களுக்கு கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வெற்றி மேலோங்கும். ரொம்ப உடனே டக்கு டக்குன்னு நடக்கும். எது கேட்டாலும் அது கிடைக்கும். இது கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. மகிழ்ச்சிகள் உண்டு. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, பொருள் சேர்க்கை, பிள்ளைகளால் நன்மைகள், மாதிரி நிறைய எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். மண் வீடு இது போன்ற திருத்தப்படுகின்ற அமைப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இதனால இருக்கிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால அமைதியான முறையில எல்லாமே ஜெயிக்கணும். நாம எதையும் எக்ஸாப்ளிஷ் பண்ணவே கூடாது. எது நடந்ததோ அது நன்மைக்கே, எது நடக்கலையோ சரி அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்க கொண்டு போகணும். எல்லாமே நம்மளால முடியும்னு நினைக்கிறத விடவும் இது எல்லாமே இரவு முடிந்தது அப்படின்னு நினைச்சது ஜெயிக்க முடியும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத 3ஆம் நபர் தலையீடு கூடும். அதனால அந்த 3ஆம் நபர் எது சொல்றாங்க எது சொல்லலை, எது நடந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு முயற்சிகள் ஜெயிக்கின்ற அமைப்பு. திருவோணம், உத்திராடம், அவிட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம், கிடைக்கல, ஒரு மிக தூங்க முடியல அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்க ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களே, கும்பத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உயர்வு அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உயர்வுனா நம்ம நினைச்சோம், ரொம்ப நாளா கிடைக்காம இருந்தது, இப்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷம் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்கள், மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் கூடுகின்ற அமைப்பு. எதிர்பார்ப்புகள் கூடுனா நான் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன், இந்த பிளான் பிரகாரம் நடந்தே தீரணும்னா நடக்கும், மாற்றமே கிடையாது. எல்லா தெய்வீகமான அனுகூலங்கள், தெய்வ பக்தி மேலோங்கும். புதிய புதிய கோவில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு, மகிழ்ச்சிகள் எல்லையற்ற ஒரு நான் இதை வேண்டி கேட்டுட்டு இருந்தேன், இறைவன் எனக்கு கொடுத்துட்டாருன்ற மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நாள்ல இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் கூடுகின்ற நாள், எதிர்ப்புகள் விலகுகின்ற நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.